பாருங்க சுருளி அருவிக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆமா, எப்படி பார்த்தாலும் 1 கிலோமீட்டர் இருக்கும் போல. ஆனா லாஸ்ட் டைம் இந்த பாய்ட்ட பேசினேன்ல, நானும் பாய் தானே வந்திருந்தேன் ஃப்ரெண்டும். அப்ப எல்லாத்து மரம் ஓடுச்சு, வசூல் டிக்கெட். புலி சிங்கம்லாம் வந்தா எங்கிட்டு ஓடுறது? காட்டுக்குள்ளதான். எங்கிட்டு ஓடுற மாதிரி பாதையே இல்லையே. காட்டுக்குள்ளதான் ஓடும். போலீஸ்கார அப்புறம் வெளியே தான் இருக்காங்க. அது விஷம் கூட வரனாலதான் எந்த புலியும் வராது. அருவி இன்னும் போகணுமா தலைவா? அங்க போனோம்ல கேரளாக்கு, அது மாதிரிதான் ரோடு இப்படி இருக்கு. மேக்கரை போன மாதிரி. ஆமா, மேக்கரா அது கும்பட்டி அது நல்ல பாக்ஸ். அது மாதிரி தூரம் பாருங்க, மரங்கள் தான் ஃபுல்லா மரம். மழை காலம் வராதப்ப யானை. ஆமா, பூரா மரங்கள் தான். அப்புறம் ஃபுல்லா மரம் தான். அப்புறம் குளிச்சுட்டு போகுது. அவர் என்ன மரம் சொன்னாரு? சிவனுக்கு ஒரு மாதிரி சொன்னாரு. வன்னி மரம். இருக்கிறது பாருங்க எவ்வளவு தூரம் வன்னி இலை கிடைக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி காட்டுறேன், அப்படி பாருங்க. இதுதான் சுருளி அருவி. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாதை. இதுக்குள்ளதான் நம்ம ஒத்த ஐடியில போகணும். ஆமா, வந்து பாம்பு கொத்தி பிரச்சனை. சரியான பாதையா இருக்கப்பா. இங்க பாருங்க, நம்மால ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு முன்னாடி. அங்கிட்டு வெளியே தான் போகணும். வெளியே தான் போய் சாப்பிடணும் போல. இருந்தாலும் உள்ள எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். பாருங்க உள்ள பாருங்க கடை ரொம்ப அற்புதம். ஆத்தாடி ஆத்தா, நல்ல ஒரு வளர்த்தியான காட்டு. உள்ள போய் குளிக்க போறோம். ஒன்றும் தெரியாது. ஒரு ஆள் 2 பேர் எப்படி கூட்டம் பாரு. ஒரு செட்டு மாதிரி லிஸ்ட் எடுக்க ட்ரெஸ் மாத்துறது போல. நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பாருங்க, நம்ம தைரியமா உட்காந்துருக்காரு. நானும் தைரியமா போறேன். அடிச்சா நீங்க தான் மறந்து போடணும். இந்த என்னவா என்ன கவலையில் இருக்கியா? நீ இருக்கிறது ஏதாவது வாங்கிட்டு வந்துருப்பேன். ஒன்றும் வாங்க மாட்டேன், அப்படியே இருக்கு. சரி போ, போறேன். அவ்வளோ பெரிய மரம். இதுக்குள்ள இருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஆமா, பார்த்துக்கங்க. இப்பயே மூஞ்சோம் மூச்சு வாங்குதப்பா. எவ்வளோ இதுவே ஒரு 1 கிலோமீட்டர் வரும் போல. நல்ல இடத்த பாருங்க, மரங்களை பாருங்க, எவ்வளவு பூரா பெரிய பெரிய மரம். நல்ல பெரிய மரம். பிரியாணி ஆக்கி. ஆமா வந்துருவோம். ஆமா ஆமா, என் வீட்டுக்காரமா இன்னைக்கு பிரியாணி மிரட்டி இருக்கு, கொண்டு வந்திருக்கு. ஆமா, நல்லா எலுமிச்சம்பழம் பிரியாணி சூப்பரா இருக்கும். வேணாம், அது ஒன்னே அடிச்சு போட்டு பிரியாணி இப்படி கொடுத்தோம்னா அது ஒன்னே அடிச்சு போட்டு போறோம். போற வழியில எப்படி குளிக்கிறாங்க போறோம். இல்ல இல்ல, குழந்தைகள்மா, பெரியாலாம் குளிக்கல, சின்ன பிள்ளைங்க. நல்லா அடர்த்தியான காடு. அண்டே போயிடலாமா? குளிச்சுட்டு வந்துருமா இல்லை எப்படி? இங்கே குளிச்சுட்டு இங்கேயே தூங்க போறேன் நினைக்கிறேன் நான். ஒரு வழியாக பாருங்க, உள்ள அருவிக்கிட்ட நெருங்கிட்டோம். அருவிக்கிட்ட இப்போ சத்தம் கேட்குது உள்ள. ஆமாம், அங்கேருந்து 1 மணி நேரம் ஆயிரம் நடந்து வர. ஆமாம், சுத்தமான காட்டுக்குள்ளே திருறான். புலி பிடிச்சிட்டு போனாலும் கேட்க ஆள் கிடையாது.
பார்த்தீங்களா? ஆமாம், இன்னும் போகணும், 1 கிலோமீட்டர் போகணும் போல. இது நடந்துக்கிட்டே தெரிய வேண்டியதேன். நல்லா இந்த பாருங்க, பார்த்தீங்களா? இப்படி பாருங்க, இதான் தண்ணி வர்ற இடம் போல். இதான் தண்ணி வர்ற இடம் போல் பாருங்க. மரத்தை பாருங்க, இந்த மரத்தை பாருங்க. அது எங்கக்கா இருக்கு காரில் இருக்கு. அவங்க காரில் வச்சுட்டு அவங்க போய் நடந்து வந்துடுவாங்க. நம்ம தான் சமைக்கணும். ஆமாம், நீ குளிச்சுட்டு எங்கேயாவது நடந்து 1 கிலோமீட்டர் போகணும். சாப்பிடாம கூட வந்துட்டான். 2 இட்லி கேட்டோடய கரைஞ்சி போச்சு. எனக்கு பசிக்குது. இப்போ இந்த அக்கா சொன்னது உண்மைதான். ஒரு மாங்காவும் தண்ணி பாட்டில் கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம். கேட்கல. இல்லை, நீங்கள் போய்ட்டு வரக்குள்ள ஏன்னா எங்களை படத்தில் கிடப்பேன். அவ்வளோ தூரமாக நடக்கிறேன். வந்துட்டோமா பாருங்க, மேடா இருக்கு. அருவிக்கிட்ட நெருங்க மேடா இருக்கு. அதனால சின்ன ரூம் இருக்குது, கழிப்பற ரூம்லாம் இருக்குது. பெண்கள் வர்றதுக்கு, ட்ரெஸ் மாற்றுறதுக்கெலாம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து வரணும். ஃபுல்லாக காடு தான். இன்னும் போகணுமா? சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களாங்க? இது வந்து எப்படின்னா திண்டு மாதிரி கட்டி இருக்கணும். பக்கத்தில் போனோன்னா பக்கத்தில் தனியாக ஒன்று அருவிக்கிட்ட போனோன்னா அருவி எடுத்து காட்டிடுறான். ஆமாம், இப்போ வந்து இந்த படி ஏறணும். 117 படி இருக்கா. ஏறினாதான் நம்ம மேலே போய் குளிக்க முடியும். பாண்டே எங்கிட்டு வா, ஓரமா வா. அப்படி இங்கே அருவியோடு இங்கே தான் நம்ம குளிக்க வந்திருக்கோம். இராப்பா அந்த லாஸ்ட்